Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது பிசிபெலேபாத். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தறலாம். பீன்ஸ், கொஞ்சமா fresh பட்டாணி, கொஞ்சமா காலிஃப்ளவர், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட். அடுத்ததா 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய். அதே மாதிரி லெமன் சைஸில் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். அடுத்ததான் நம்ம ரெடிமேட் பிசிபெலேபாத் பவுடர். அடுத்ததான் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா, முந்திரி பருப்பு, கடுகு, உப்பு, மஞ்சள் தூள், மல்லி இலை, பெருங்காயம். இதுதான் இந்த பிசிபெலேபாத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். இது 1 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் துவரப்பருப்பு இந்த மாதிரி தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கிங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் வேணும்னா கம்மியாக இதை செஞ்சுக்கலாம். இப்போ இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இத்தனை வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு, மஞ்சள் தூள் இதையும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல விசில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பிசிபெலேபாத் பவுடர் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது அப்படி நம்மளுக்கு சிம்மிலே இருக்கட்டும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே குழையணும். இப்போ அடுத்ததாக நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக ஜீரகம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதுலேயே நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அந்த பிசிபெலேபாத் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். யம்மியான பிசிபெலேபாத் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.